இன்டர்நேஷ்னல் ட்ரிப் தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் அப்படியே 1 by 1 வரும். சேவை மையம் இன் மூலப்பாளையம். அது கரெக்டான லொக்கேஷன் தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் கீழே கமெண்ட்டில் போகிறேன். பிகாஸ் அவங்களால இப்போ ஒரு பெரிய ஒரு சிக்கலே எங்களுக்கு வந்துருக்குது. என்னதான் ஊருக்கே பருப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடப்பக்கட்டதாங்கிற மாதிரி என்ன பண்ண வேண்டியது. மேரேஜ் ஆச்சுனாலே இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கைஸ், பின்னாடி ஒய்ஃபை வச்சுட்டு 100+ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். Hello guys, welcome to our YouTube channel G Square Vlogs and here is Gautam and Gayatri. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே vlog-ஆக போடலாங்கிற ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இந்த G Square Vlogs. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக சென்னையில் இருக்கோம். அந்த ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் டவுனு. ஸோ மோஸ்ட்லி ஈரோட்டில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், சென்னையில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு vlog-ஆக நீட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ண சேனல் தான் G Square Vlogs. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா வந்து ஃப்ரம் ஈரோடு டு கோயம்புத்தூர் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சிக்கல்கள் இருக்குது. அது என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறத நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் இன்றைக்கி தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிக்கலாச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் ஆதார் வந்து என்னென்னா வெரிஃபிகேஷன் ஆதார் வேணும். வெரிஃபிகேஷன் ஆதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா OTP கொடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வாட் ஹேப்பன் இஸ் லைக் என்னோடய ஒய்ஃபோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணும்போது 2-3 டைம் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கிடையாது. சேவை மையம் இன் மூலப்பாளையம். அது கரெக்டான லொக்கேஷன் தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் கீழே கமெண்ட்டில் போகிறேன். பிகாஸ் அவங்களால இப்போ ஒரு பெரிய ஒரு சிக்கலே எங்களுக்கு வந்துருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா வந்து போர்ட்டலில் அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பழைய நம்பரே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் நேற்று OTP ஜென்ரேட் பண்ணும்போது பழைய நம்பர் மீன்ஸ் அவங்க அப்பா நம்பருக்கு OTP வரவே மாட்டேங்குதுன்னு இஷ்யூ. நாங்கள் ரொம்ப 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம் டைமு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீஆக்டிவ் ஆகிடுச்சு. அது எதனாலேங்கிறது எனக்கும் தெரியல. சிப் ஏதாவது மிஸ்டேக்கா இல்லை என்னன்னு தெரியல. பட் இன்னொரு நம்பர் அது செகண்டரி நம்பருங்கிறதுனால நாங்களும் அதை பெருசாகவே எடுத்துக்கல. அங்கே அப்பா நம்பருக்கு OTP வரலையான்னு செக் பண்ணிருக்கும்போது என்னென்னு தெரியலேன்னு 1 டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறமேட்டு வெரிஃபை ஆதார் கொடுத்து செக் பண்ணும்போது தான் எங்களுக்கே தெரிய வருது அவங்களோட நம்பர் அப்டேட் ஆகிருக்கு. பட் ஆதார் கார்டில் ஒழுங்காக கொடுக்க கிடையாது. இட்ஸ் டன் பை மூலப்பாளையம் சேவை மையம். இப்போ அதனால என்ன இஷ்யூ ஆகிருக்குன்னா சிம்மு வேறு டீஆக்டிவ் ஆகிருக்கு. அந்த சிம்மு இருந்தால் மட்டும்தான் OTP வரும். அதுலேருந்து ஆதார் வெரிஃபைடு எடுக்க முடியும். அது இருந்தால் தான் நாங்கள் வந்து பாஸ்போர்ட்டே வெரிஃபை பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் அப்படியே 1 by 1 வரும். ஸோ நாங்கள் இன்னும் சாப்பிடவே கிடையாது கைஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:34 ஆயிடுச்சு. பாஸ்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. காலேஜில் ஒரு இது இருக்குது வோடஃபோனு தான். இப்போ ஒரே அடி அங்கே போயிடலாமா? ஆமாம், ஏன்னா இங்கே வர வழியில் மெயின் ரோட்டில் எதுவும் காட்ட மாட்டேங்குது. எல்லாமே யூடியூப் அடிச்சு போகிற மாதிரி தான் காட்டுச்சு. சரி, என்ன எங்கே ஏதாவது சாப்பிட்லாமா? ஜூஸ் மாதிரி குடிக்கலாமா? இல்லை ஒரே அடியாக போய் இங்கே மதுரா ஓகேவா? சங்கீதாவில் சாப்பிட்லாமா? ஏன்னா தெரியல என்னென்னு. இல்லை ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஹை நீயாவது டென்ஷனாக வருதாவது என்ன பார்த்து? மேடம் நேற்று இந்த ஆதாருக்காக என்னென்ன ப்ராப்ளம் பண்ணீங்கன்னு தெரியுமா? நான் என்ன ப்ராப்ளம் பண்ணேன்? ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. சரி, இல்லை ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுரா பேக்கரியில் சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. அதனால பன் பட்டர் ஜாமும் ஜூஸும் குடிச்சிட்டு இப்போ அப்படியே கடையும் போயிட்டுருக்கோம். என்ன தான் ஊருக்கே பருப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடப்பக்கட்டதாங்கிற மாதிரி என்ன பண்ண வேண்டியது. மேரேஜ் ஆச்சுனாலே இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து அவங்க மாமா வந்து அங்கே
கோயம்புத்தூரில் தான் இருக்காங்களா. ஸோ அங்கே நான் பக்கத்தில் வோடஃபோன் இருந்தால் போய் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் 9:50 ஆயிடுச்சு. நான் 10 அவினாசி கிராஸ்டுன்னு நினச்சேன். இப்போ தான் விஜயமங்கலம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் சாலிடாக 1 hour ஆகும் கன்ஃபார்மாக. ஒரு 11 போவோம். அதுக்குள்ளே அவங்க இது வோடஃபோனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைன்னா வேறு என்னங்கிறத பார்க்கணும். வெச்சி பின்னாடி ஒய்ஃபை வச்சுட்டு 100+ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ பட்டாம்பூச்சி ஆனால் அந்த பக்கம் போயிடுச்சு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் என்ன திட்டுவார்னு தெரியல. பட் இப்போ வந்து எங்களுக்கு கோயம்புத்தூர் சீக்கிரமாக போய் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தினால அவள் கொஞ்சம் அமைதியாக இருக்காப்புல. சரியா, இதெல்லாம் அவ்வளோதாங்க. ஏய் அப்படிங்கிற ஒரு சவுண்டு மட்டும் தான் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய ஷோல்டர் முடிஞ்சது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தை உள்ளே வச்சுட்டு அமைதியாக இருக்காளா இல்லை என்னன்னு தெரியல. பட் அவள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக ஹெல்மெட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காப்புல. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 10 o'clock ஆகுது. நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடியே தாண்டி போயிட்டுருக்கிறேன். அவினாசி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 11:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட் டோல் தாண்டி இருக்கோம். செகண்ட் டோல் ஒன்றும் தாண்டல. டோல் ஒன்றும் தாண்டல. ஃபஸ்ட் டோல் தாண்டியாச்சு. கோயம்புத்தூர் 55 கிலோமீட்டர். சாலிடாக 1 hour ஆயிரும். இங்கேருந்து அவினாசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 kilometer, கருமத்தப்பட்டிக்கு அரௌண்ட் 14 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் 10:15. ஸோ அதுக்குள்ளே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் ரிலேஷன் இருக்காங்க, செக் பண்ணுறாங்கன்னு. அவங்க ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஜி 500 ஜி. இந்தாங்க. இந்த ஹோப்ஸுக்கே லொக்கேஷன் போடுறியா? ஹோப்ஸ் வோடஃபோனு. சரி, ஏதாச்சும் சொல்லணுன்னா ஷோல்டர் தட்டுன்னா நீ இப்போ ஸ்லோ பண்ணுறேன். ஆக்சுவலி கருமத்தம்பட்டி வர போகிறோம். கருமத்தம்பட்டியிலேருந்து நமக்கு சித்ரா தாண்டி தான். சித்ராவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. சித்ரா தாண்டி ஹோப்ஸில் தான் வந்து அந்த வோடஃபோன் சிம் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து சித்ராவில் வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். டைம் இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டோன்னா பரவாயில்ல. இல்லைனா வந்து ரொம்ப அப்படியே நெக் ஆஃப் தி மொமெண்ட் போகிற மாதிரி ஆயிரும். இதாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நானும் அவளும் ஒரு பெரிய லாங் ரைடு எடுக்கிறது பைக்கில். கல்யாணமாகி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் பைக்கில் அவ்வளோ தூரம் போனதில்லை. ஆர்சியில் எங்கேயும் போகல. திண்டல் கோவில் தான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக போயிட்டு வந்தோம். பன்னீர்செல்வம் பார்க்கலன்னு திண்டல். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய லாங்குனா இதுதான். என்ன ஆர்சி வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்ட்டாங்க. ஆக்சுவலி நான் RC 390 பைக் வச்சுருக்கேன். ஆர்சி வேறு சென்னையில் இருக்குது. இன்னொரு வண்டி அப்பாச்சி வச்சுருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கின வண்டி. ஸோ அப்பாச்சியை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ஹிமாலயன் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்சியில் கூட்டிகிட்டு போய் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கதிர் காலேஜ் கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கே சித்ரா தாண்டி தான் ஹோப்ஸு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:37. கிளம்புனது ஒரு 9 கிளம்பியிருப்போமா. 9:20 கிட்ட கிளம்புனோம். சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா 1 hour கிட்ட ஆச்சு. அவுச் 2 பேர் ஹெல்மெட்டும் முட்டிக்கிறோம் காய்ஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours கிட்ட ஆயிருக்கு கைஸ். அங்கேருந்து கோயம்புத்தூர் வரதுக்கு நடுவில் ஒரு பிரேக் எடுத்தோம். ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, அதுக்காக ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது. கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி வந்து விட்டோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்ஸ் போகணும். பாலம் ஏறி இறங்கினதுமா லெஃப்டில் இறங்கணுமா ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? இருக்கா? அது பூர்விகா வச்சு எங்கேயோ போகிறாளே. பூர்விகாவை தான் வோடஃபோன் சிம்முன்னு நினச்சிட்டு போயிட்டுருக்காளா?
எங்கே போகிறாங்க? ஓ, விஐ. பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே. ஸோ விஐ வந்துட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.